ச்சே, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா நம்ம பங்குக்கு நம்மளும் இந்த என்கேஜ்மெண்ட்டில் ஏதாவது குழப்பத்தை பண்ணியிருந்துருக்கலாமா இருந்துச்சு. சரி விடு, லேட்டாக வந்தாலும் இங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சே. நம்மள மாதிரியே பையன் வீட்டு சைடில் கூட யாரும் இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்ணின்னு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நம்மள இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். என் வீட்டுக்கார மேலேயும் ஒரு கண்ணை வைக்கணும். அவரை நம்புறதுக்கு ஆகாது. என்னை ஏமாத்திட்டு போய் அவளுங்க கல்யாணத்துக்கு பணத்தை கொடுத்தாலும் கொடுப்பாரு. என்ன டாடி நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க? வந்ததுக்கு எதனா பண்ணியிருந்துக்கணுமா இருந்துச்சு. பரவாயில்ல விடுமா, இப்போதானே என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, இன்னும் கல்யாணம் வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளேயும் எதனா பண்ணலாம், நம்மளுக்கு சான்ஸாக கிடைக்காது. ஐயா, யாருமா நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது ஒன்றும் இல்லை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். எனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒத்து வராது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நானும் தான் ட்ரை பண்ணின்னு இருக்கேன். உங்கள் கூட சேர்ந்து என்னால் ஆன உதவியை நானும் பண்ணுறேன். உங்களை நாங்கள் எப்படி நம்புறது? நானும் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு தான் படாத பாடுபட்டுன்னு இருக்கேன். என்னால் ஒன்றும் முடியல. அப்போ சரி, உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடக்க விடாமல் பண்ணிடலாம். சரிம்மா. என்ன யாரோ ஃபோன் பண்றாங்கோ? அட ஷரத், என்ன ஷரத் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா? ஆமாம் வாசு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும், அதனால தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுடா, என்ன ஏதாவது கம்பெனி பற்றியா? சேச்சா, அதெல்லாம் இல்லை, நம்ம பசங்களோட கல்யாணத்தை பற்றி தான். சொல்லு. இப்போது நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். நீ இந்த விஷயத்தை கேட்டு ஏதோ வீட்டில் போய் பிரச்சனைலாம் பண்ணாத, தெரியாத மாதிரியே நடந்துக்கோ. என்ன என்ன சொல்கிற, கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லேன்டா. வாசு, அது வந்து உங்கள் ஒய்ஃபு நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. யாரு? ஜோதியா? ஆமாடா, அவங்களும் உன்னோட பெரிய பொண்ணும். பெரிய பொண்ணுன்னா ஐஷுவா? சேச்சா, இல்லைடா, இன்னொரு பொண்ணு. 2 பேரும் வீட்டுக்கு வந்து என் மருமகளை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசினாங்கடா. என்ன ஷரத் சொல்ற? ஆமாடா வாசு, 2 பேரும் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்கடா. அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு தெரியும், ஆனால் ஏன் பின்னாடி போய் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி, அவள் எனக்கு தெரியாமல் என்னென்னவோ பண்ணுறா இல்லையா, இனி என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியும். வாசு, எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த கல்யாணத்தை நடத்திட்டா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்டா. சரி ஷரத், இனி வெயிட் பண்ணுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. அடுத்தடுத்து என்ன நடக்கணுமோ அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிடா, நானும் என் ஒய்ஃபும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்கேஜ்மெண்ட் எப்போ வைக்கலான்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன்டா. சரி ஷரத். ஜோதி, என் முன்னாடி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு என் பின்னாடி போய் என் பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்க்குறியா? இருக்கட்டும், உங்களால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். டேய், எங்கடா போனீங்க? ஆளே காணோம். ஏன் மச்சான், என்ன ஆச்சு? நீ உன் ஆள் கூட பிஸியாக இருக்குவேன்னு நாங்கள் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. அதுதான்டா இப்போ பெரிய தலைநோவாக இருக்கு. என்ன மச்சான், என்ன ஆச்சு? என்னடா தெரியாத மாதிரி கேட்குறீங்க? அவ தான் அப்பா அம்மாவை கூப்பிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா இல்லையா? ஆமாடா மச்சான், அதுக்கு ஏன் டென்ஷன் ஆகுற? நீ தான் எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுறேன்னு சொன்னல. ஆமாடா, நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்த ஆளை காணோம், ஊருக்கு போயிட்டு இருக்காங்களாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்களேன்டா. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருக்காங்கடா மச்சான். அவங்க இந்த சீரியல்லலாம் நடிக்கிற கேங்கடா. ஓகேவா உனக்கு? ஐயோ, யாராக இருந்தாலும் ஓகேடா, சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்கடா. அப்போ சரி, வாடா இப்போவே போய் பேசி அரேஞ்ச் பண்ணிடலாம். சரி வாடா மச்சான், போகலாம். என்னப்பா ஆதி, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம் பாரதி, சடனாக ஆகிப்போச்சு, என்னால் யாரையும் இன்வைட் பண்ண முடியல. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக எல்லாரையும் இன்வைட் பண்ணுறேன்ப்பா. சரி சரி. மாப்பிள்ளை எப்படி? பிஸ்னஸ் பண்ணுறாங்கப்பா. என்னப்பா சௌமியா, ரொம்ப நாளாக காலேஜ் பக்கமே காணோம் உன்ன. இனி நான் காலேஜ்க்கு வந்தா என்ன, வரலனா என்ன, எல்லாமே ஒன்று தான். ஏன்ப்பா அப்படி சொல்கிற? எனக்கும் கூடிய சீக்கிரத்தில் கல்யாணம் ஆக போகுது. என்ன சொல்கிற சௌமியா, நிஜமாவா? ஆமாப்பா. பையன் யாரு? எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான்.
நம்ம காலேஜில் படிக்கிறவங்க. என்ன நம்ம காலேஜ்லையா? ஆமாம், ஃபைனல் இயர் சுரேஷ்ன்னு. அப்படி யாரும் நான் கேள்விப்படலையே. என்ன பாரதி, எல்லாரும் உனக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணுமா என்ன? இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாரையும் எனக்கு தெரியும், அதனால தான் சொன்னேன். மற்றவங்க மாதிரியெல்லாம் ரொம்ப சிம்பிளாலாம் இல்லை, வீட்டிலலாம் இல்லை. என்னோடய என்கேஜ்மெண்ட் பெரிய ஹாலில் நடக்க போகுது. பாரதி, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, கண்டிப்பாக வந்துடணும். கண்டிப்பாக வருவேன். அப்புறம் உங்கள் அண்ணன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானே. அவனுக்கு என்ன? உங்கள் அண்ணன் மாதிரி ஒரு சிடுமூஞ்சியை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? ஏன் சௌமியா அப்படி சொல்கிற? எல்லாம் காரணமாக தான். சரி பாரதி, நான் கிளம்புறேன். இருப்பா, இன்னும் கிளாஸஸே ஸ்டார்ட் ஆகலை. ஐயோ, எல்லாம் போரிங் கிளாஸ், நீங்களே அட்டென்ட் பண்ணிக்கோங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். இந்த சௌமியாக்கு எவ்வளோ திமிரு இருக்கு பாருங்க. எங்கள் அண்ணனை எப்படி பேசுகிறா? விடுப்பா, ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்கிறாவோ. உன்னோட தங்கச்சி நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணாத ஆதி, அவளுக்கு ரொம்ப தான். மற்ற ஆளுங்க மாதிரி எங்கள் அண்ணனும் அவகிட்ட ஈன்னு வழிஞ்சிருந்தாருன்னா நல்லவன் ஒத்து நின்றுருக்குவா. லாஸ்ட் டைம் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தா, எங்கள் அண்ணன் இவளை கண்ணா பின்னான்னு திட்டான். அதனால தான் அந்த எரிச்சலில் எங்கள் அண்ணனை இப்படி பேசுகிறா. இங்கே காலேஜில் யாரையோ விரும்புகிறேன்னு சொல்கிறா, ஏமாறாமல் இருந்தால் சரிதான். இவ ஆடுற ஆட்டத்துக்கு யார்கிட்டேனா நல்லா ஏமாற போகிறா, பார்த்துக்கோ. என்ன ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது. யாரும் என்னை டிஸ்டர்பே பண்ணல, மம்மி டேடியும் கால் பண்ணல, இந்த ஐஸ்வர்யாவும் என்னை தொந்தரவு கொடுக்கல, ஐஸ்வர்யாவோட அப்பாவும் என்னை காண்டாக்ட் பண்ணல, அவங்க வீட்டிலேருந்தும் யாரும் வரல. என்ன ஒரே அமைதியாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் இருக்குமோ? ஐஷு தான் வேறு யாரையோ லவ் பண்ணுறான்னு அவங்க தங்கச்சி சொன்னாலே, அது உண்மையாக தான் இருக்கும். அதனால தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். கல்யாணத்தை நிறுத்தினா இந்த விஷயம் இவ்வளோ நேரத்துக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்குமே, அவங்க ஃபோன் பண்ணி என்ன திட்டிருக்குவாங்களே. என்ன ஒரே குழப்பமாக இருக்குது. உள்ளே வரலாமா? யாரு? வாங்க வாங்க. திங்க் ஆஃப் த டெவில் அண்ட் த டெவில் கம்ஸ் ஹியர்ன்ற கதையாக போச்சு போ. இப்போ தான் நினச்சேன், அதுக்குள்ளேயே வந்து நின்றுட்டா. விஜய், என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, வாங்க உள்ளே வாங்க. என்ன, நீங்கள் இவ்வளவு நல்லவங்களா இருக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன சொல்கிறீங்க? எதை பற்றி? எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லைன்னா யாரனா உங்களை கம்பல் பண்ணாங்களா? எங்கள் அக்காவை கட்டிக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்ட மாதிரி தெரியுது. என்ன பேசுகிறீங்க? நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் சொல்லலையே. சொல்லலையா? அப்போது உங்கள் கல்யாணத்துக்கு ரொம்ப மும்முரமா உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. எங்கன்னா நீங்கள் தப்பாக நியூஸ் கேள்விப்பட்டிருக்குவீங்க. இல்லை, உண்மையாக தான். உங்களுக்கு தான் என்ன எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். எங்கள் அக்காவுக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு நீங்கள் நல்லவங்களா? அவளை பற்றி அவ்வளோ சொல்லியும் நீங்கள் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறீங்க. உங்களை என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஓப்பனாக சொல்கிறேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கவிதா, மைண்ட் யூ வேர்ட்ஸ். நான் உன்னோட மாமா, உன் அக்காவை கட்டிக்க போகிறேன். என்கிட்ட வந்து இப்படி பேசுகிற? ஓஹோ, அப்போனா ஐஷுவை விரும்புகிறீங்களா? அதை பற்றியெல்லாம் உன்கிட்ட சொல்லணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இன்னொரு முறை இந்த பக்கமே வராது. நான் உன்னை பார்க்கவே விரும்பல. இருக்கட்டும், இந்த என்கேஜ்மெண்ட்டும் சரி, இந்த கல்யாணமும் சரி, எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். என்ன மிரட்டுறியா? அப்படியே கூட வச்சுக்கலாம். நான் வரேன்.